வணக்கம் நண்பர்களே. போன வீடியோல தமிழ்நாட்டு தேர்தல் நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி சில தகவல்களை ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோலையும் அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் பல தகவல்களை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இது எல்லாமே, இந்த தகவல் எல்லாமே என்னுடைய கண்ணோட்டம், என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிற ஆங்கிள் தான் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நானும் அதை படிச்சு என்னை இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். சரி, இப்ப என்னன்னா, போன வீடியோல நான் சொன்ன மாதிரி அண்ணாமலை இப்ப முழு மூச்சாக ஆத்மார்த்தமாக, தயவு செஞ்சு அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு புரிஞ்சுக்கோங்க, ஆத்மார்த்தமாக தேர்தல் பிரச்சாரத்திலையும் தேர்தல் நடவடிக்கைகள்லையும் முழுமையாக ஈடுபட்டு வருகிறார். அப்படியே சூறாவளி பயணம் மாதிரி போறாரு. வார்த்தைகள் எல்லாம் அப்படியே தெரிச்சு விழுது. யாராலையும் இந்த மாதிரி ஒரு நேரடியான ஆதாரபூர்வமான தகவல்களோட தேர்தல் பிரச்சாரத்தை பல வருடங்களுக்கு பிறகு நான் இன்னைக்கு பாக்குறேன். அதுலதான் அவர் ஒரு சிறந்த தலைவராக நிமிர்ந்து நிற்கிறார். நான் மீண்டும் உங்களோட ஒரு சின்ன கோரிக்கை, என்னுடைய வியூவர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகணுங்கிறதுக்காக இல்ல, அண்ணாமலை பற்றிய முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் பார்வையில் அண்ணாமலை 6-7 வீடியோ தயவு செஞ்சு ஏதாவது 1-2 பார்த்தீங்கன்னா அதுல நான் இருக்கக்கூடிய தகவல்கள் நிச்சயமாக உங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்குங்கிறது எனது பரிபூர்ணமான நம்பிக்கை. சரி, இப்ப நம்ம வருவோம், என்ன பாயிண்ட்டுக்கு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணாமலைக்கும் எடப்பாடியாருக்கும் ஒத்தே போகாது, 2 பேரும் ஒருத்தர் கவுத்து விட்டுருவாங்க, அண்ணாமலை பிரச்சாரத்துக்கே வரமாட்டாரு, அவர் ஒதுங்கி இருப்பாரு. ஆனா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவர் தேர்தலில் போட்டியிட்டால் அவர்கிட்ட ஹோம் மினிஸ்ட்ரியையும், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட கொடுக்கணும், நிதி துறையும் அவர்கிட்ட கொடுக்கணும், ஏன்னா அதுல அவர் குவாலிபிகேஷன் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா என்னுடைய வீடியோக்களை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, கண்டிப்பாக கிட்டத்தட்ட நான் 5-6 மாதங்களாவே சொல்லிட்டு இருக்கேன், டிஎம்கே கண்டிப்பாக தோற்கும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கள நிலவரம். இன்னொன்னு அண்ணாமலை அநேகமா தமிழ்நாடுல அரசியல்ல இருக்க மாட்டார். அவர் மத்தியில் நேரடியாக பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான் போவாரு. அந்த மாதிரி போகும்போதுதான் அகில இந்திய அளவிலும் நம்பர் 1, அகில உலக இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ், அதையெல்லாம் இன்னும் மேலும் மேலும் அவருக்கு ஒரு அடித்தளத்தை அமைத்து கொடுக்கும். ஆல் இந்தியா அளவுல அவர் ஒரு லீடர்ஷிப்பா வர்றதுக்கு அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் பல விதத்துல. சரி, இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு பரப்புரை எல்லாம் செய்யப்பட்டு பாஜக தோர்த்து விடும். அதனால என்ன பண்ணாங்க, கடந்த 3-4 மாதங்களுக்கு பல்வேறு விதமான இந்த கருத்து கணிப்பு அப்படின்னு, அதாவது ஒப்பீனியன் போல் எல்லாம் அப்ப என்ன பண்ணிருந்தாங்கன்னா, 150 - 160 இடம் டிஎம்கேக்கு கொடுத்திருந்தாங்க. பாஜக இருக்கிற இப்ப மொத்தம் 33 தன்னுடையது, மற்றும் அந்த தமிழக மாநில காங்கிரஸ் அவங்களுடையமே தாமரை சின்னத்துல தான் போட்டியாங்க. 33ல 5 சீட்டு கூட வராது அப்படிங்கிற மாதிரி. இப்ப என்னுடைய கணிப்பு மினிமம் டபுள் டிஜிட் தாண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறதா உண்மை. எந்தெந்த தொகுதியில வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இது. ஆனால் டபுள் டிஜிட் வரைக்கும் வரும். 4லிருந்து டபுள் டிஜிட் வந்துச்சுன்னா 2-3 மடங்கு வெற்றி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இது மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு அமையக்கூடும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. சரி, இதுக்கு அடுத்ததை எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கருத்து கணிப்புகள் கடந்த 3-4 மாதங்களாக டிஎம்கே தான் ஜெயிக்கும், ஏடிஎம்கே வராது, ஏடிஎம்கேல உள்கூத்து செஞ்சுருவாங்க, பாஜக தொகுதிகளில் வேலை செய்ய மாட்டாங்க, 2 பேரும் ஒத்துப்போக மாட்டாங்க அப்படின்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நேரடியா பார்க்கும்போது மாறிக்கொண்டே வருகிறது. 150ல இருந்த கருத்து கணிப்பு டிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்னு இருந்தது, இப்ப 100க்கு கீழே போயிடுச்சு டிஎம்கே பொறுத்தவரை. சில கருத்து கணிப்புலாம் 70லிருந்து 75 சீட்டு தான் டிஎம்கே கூட்டணியை ஜெயிக்கும் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு சொல்லியிருக்காங்க. நீங்க உடனே கேட்கலாம், சார் இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு போட்டோவை காமிக்கிறேன். இது சன் டிவியில தமிழ்நாட்டு தேர்தல் கணிப்புல பாஜக எவ்வளவு இடம், பாஜக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி எவ்வளவு இடம், பாஜக அதிமுக கூட்டணி 172லிருந்து 179 இடங்களில் வெற்றி பெறும் என்று செய்தி போடுகிறார்கள் பாருங்கள் அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு வந்துச்சு. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுல டிஎம்கே கூட்டணி 50லிருந்து 58 இடம் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நான் பலமுறை இந்த அசாம் மாநில தேர்தல் மற்றும் வெஸ்ட் பெங்கால் மாநில தேர்தலை பத்தி சொல்லும் போது உதாரணமா பீகார் மற்றும் மகாராஷ்டிராவை எடுத்துக்காங்க. ஒரு சுனாமி மாதிரி வரக்கூடும் அப்படிங்கிறது. இப்ப அது மாதிரி சுனாமி மாதிரி வந்து விடுமோ அப்படிங்கிறது, வரக்கூடும், சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிறதா சன் டிவி காரர்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல உடனே ஒரு சந்தேகம் வரலாம், சன் டிவி வேற சார், அவங்க மாரன் பிரதர்ஸ், அவங்களுக்கும் டிஎம்கேக்கும் அப்படி ஒன்றும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது. இதே ஆர்எஸ்பி மீடியாவோ இல்ல கலைஞர் டிவியோ சொல்லியிருந்தா நீங்க சொல்றது உண்மையா எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது. இது 172 ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும்
அறுதி பெரும்பான்மைக்கு உங்களுக்கு எவ்வளவு வேணும்னா 117 தான் வேணும். அப்ப 175 எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த 150, 140, 150 வந்தாலே பாஜக கூட்டணி வெற்றி அந்த லெவலுக்கு வந்தாச்சு. ஆக மொத்தம் ஆட்சி அகற்றப்பட்டு விடுங்கிற செய்தி பரவலாக போய்கொண்டிருக்கிறது. அது உள்குத்தா வெளிக்குத்தா அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செய்தி போகும்போது தமிழ்நாடுன்னு இல்ல, சாதாரணமா தமிழ்நாட்டுல அதிகம்னு சொல்லலாம். எந்த கட்சி வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கோ அதுக்கு ஓட்டு போடுவதற்காக ஒரு சில பர்சன்டேஜ் மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு சில சதவீத மக்கள் அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு 2-3% மக்கள் வந்து அப்ப தோக்கிற கட்சிக்கு எதுப்பா ஓட்டு போடணும், ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடலாமேங்கிற மனநிலையில தான் இருப்பாங்க கடைசியில. அப்ப அந்த 2-3% அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்விங் ஓட் அப்படின்னு ஆயிடும். அதனாலதான் நான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இதுல வந்து குறிப்பா இந்த மாதிரி ஒரு மனநிலையையும் அடிநாதமாக இருக்கக்கூடிய பலதையும் எப்படி கொண்டு வந்து சாத்தியப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்லயே அண்ணாமலை அறிவிச்சிட்டார், எடப்பாடி தான் தமிழகத்தின் முதலமைச்சர், மனசார ஒத்துக்கொள்கிறேன், ஆத்மார்த்தமா திருப்பி அந்த வார்த்தை யூஸ் பண்ண சொன்னார். அந்த இடத்திலேயே எதிர்கட்சிகளுக்கு ஒரு கலக்கம் வந்துவிட்டு, ஐயோ இது என்னடா இவர் வந்து இவரை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டு கோவப்பட்டு வெளியே போறான். அதுதான் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. அவங்களுக்கு தெரியல அவர் எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்காருங்கிறது. நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கே தெரியாத போது நானே உணர்ச்சி வசப்பட்டேன், ஐயோ இவர் இது மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சு வந்தேன், இலக்கு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் வீடியோல அதெல்லாம் சொல்லியிருந்தேன். சரி இப்ப வந்து எப்படி படுது அப்படின்னு எனக்கு படுது. சோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயுமே பல இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யறார், முழு மூச்சா செய்யறார், இறங்கி அடிக்கிறாருன்னு அந்த மாதிரி செய்யறாரு. அது ஒண்ணு. பாரத பிரதமரை பத்தி ஏதோ எச்சரிக்கை அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்ன அடுத்த நிமிஷமே சரியான பதிலடி கொடுக்குறாரு. என்ன எச்சரிக்கை, யாருக்கு எச்சரிக்கை, அதெல்லாம் கோபாலபுரத்தோட வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலையும் ஆணித்தரமான பரப்புரை, ஆணித்தரமான தேர்தல் பிரச்சாரம், மக்கள் அப்படியே வந்து குமிறாங்க. அதுல மனமாற்றம் அடைந்து வருகிறார்கள் தான் உண்மை. இதுக்கு ஒருபடி இன்னும் மேல போய் இன்னொரு அச்சாணி மாதிரி இருக்கிறது எது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்கூட்டத்துல, அண்ணாமலை இல்ல அந்த பொதுக்கூட்டத்துல, அப்ப சொல்றாரு தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி திரு அண்ணாமலை அவர்களாலதான் வந்திருக்கு அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. இது நமக்கு தெரிஞ்சதுதான். அண்ணாமலை அவர்களுடைய மெக்னானிமிட்டி, பெருந்தன்மை, அதை தவிர அவருடைய மெச்சூரிட்டி, இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு சில பேர்கிட்ட இருந்து தகவல்கள், நான் இதை வந்து ஓப்பனாவே சொல்றேன். நான் வந்து சமீபத்துல ஒரு நாள் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய இடங்கள்ல எனக்கு சில பர்சனல் வேலை இருந்தது. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்துட்டு, நான் வந்து ஒரு செஃபாலஜிஸ்ட் கிடையாது, தேர்தல் கணிப்பாளரோ இதுவோ அதெல்லாம் கிடையாது. சாதாரணமா மக்கள் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி கேட்கறது தான். ஸ்ரீரங்கத்திற்கு போயிருந்த போது அங்க இருக்க பல மக்கள் சொல்றாங்க, அண்ணாமலை எங்க தொகுதியில நிற்கணும் ரொம்ப ஆசைப்பட்டோம், அமோக வெற்றி அடைய வச்சிருப்போம் நாங்க அப்படின்னு திருச்சியில சொல்றாங்க. இந்த மாதிரி மக்கள் கிட்ட எல்லாம் பேசின போது அடிநாதமா நான் என்ன உணர்ந்தேன், எல்லாருமே முதல்ல ஃபர்ஸ்ட் சார் என்னங்க தேர்தல் நிலவரம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இல்லைங்க வந்து டிஎம்கே பணம் கொடுத்துருக்காங்க, பொங்கல் போது 3000 கொடுத்தாங்க, இப்போ ஒரு 5000 போட்டாங்க பிப்ரவரியில. ஆனா தேர்தல் வந்து ஏப்ரல் 23 தான். பெரிய கேப் இருக்கு நடுவுல, மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவாங்க. அதோடு இல்லாம தேர்தல் பிரச்சாரங்கள் வேற மாதிரி அமைஞ்சுக்கிட்டு வருது, மக்கள் மனத்தை மாற்றிக்கிட்டு வருதுங்கிறதா உண்மை. சோ இந்த மாதிரி இருக்க போது அவங்க எல்லாம் சொன்னாங்க, அந்த 8000 ஒரு இதுங்க, அதை தவிர கூப்பன்லாம் வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நிறைய வந்து இலவசங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா, அப்படி இருக்கும்போது நான் திருப்பி என்ன கேட்டேன், இந்த மாதிரி பல பேரை சந்திச்சு பேசினேன். அதுல அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சார் இதெல்லாம் இருக்குங்க, ஆனாலுங்க மக்கள் வந்து கொஞ்சம் பாதிப்புங்க, சட்டம் ஒழுங்குலாம் சரியில்லைங்க, நிறைய நடக்குது, டாஸ்மாக் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் சொல்லும் போது என்ன படுது அப்படின்னா, நீங்க என்னதான் இலவசம் கொடுத்தாலும் பண உதவி செய்தாலும் அடிநாதமாக ஒரு அதிருப்தி நிலவுகிறது. அதை தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்துதான் அண்ணாமலை தலையாய பணி அப்படின்னு சொல்லலாம். அது இப்ப மேல வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அதிருப்தி ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்துருச்சு, பணம், இலவசம், அந்த அலங்கார பேச்சு எல்லாமே 3வது 4வது லேயரா அடித்தளத்துக்கு அழுத்தப்பட்டு விட்டது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா. இதுல சில பேர் வந்து இன்னும் வந்து அந்த பழைய எண்ணத்துல வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா பல பேர் மாறிக்கிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 3-4 தலைமுறை டிஎம்கே கொடியை தன்னுடைய வீட்டுல வைப்பதை ஒரு பெருமையாக நினைத்த ஜெனரேஷன் இன்று கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது மாற்றம் வந்து விட்டது அப்படிங்கிறது தான்.
அதாவது அடித்தட்டு மக்கள்கிட்ட இருந்து சாதாரண மக்களிடம் இருந்து மாற்றம் வந்து விட்டதுங்கிறத நான் கொஞ்சம் இந்த 3-4 இடத்துல ஒரு உடனே சொல்லலாம் சார் இதெல்லாம் வந்து முடிவுக்கு வருமா. நான் திருப்பி சொல்றேன், என்னுடைய பார்வையிலிருந்து இந்த மாதிரி ஒரு மக்கள் பேசுறாங்கன்னா அது அப்படியே பரவும். இது வதந்தி கிடையாது, இது உண்மை. மக்களுடைய அதிருப்தி, அதாவது இந்த ஆன்டி இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி கிடையாது, அது அஸ்ஸாம்ல இருக்கு. மிக கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு, தமிழ்நாட்டிலும் இருக்கு. அந்த மாதிரி இங்க யோசிச்சு பாருங்க. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி டோம்ஜூர் அப்படிங்கிற இடத்துல பொதுக்கூட்டம் நடத்தின போது அவங்க ஸ்டேஜுக்கு வர்றாங்க, மக்கள் எழுந்து வெளியே போறாங்க. உடனே அவங்க மக்களை பத்தி சொல்லாம வீடியோகிராஃபரை பார்த்து சொல்றாங்க, அதை படம் பிடிச்சு காமிக்காதீங்க. இங்க அதே மாதிரி நடந்திருக்கு தமிழ்நாடு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீட்டிங்கு வரும்போது மக்கள் எழுந்து வெளியே போறாங்கிற வீடியோ எல்லாம் வந்திருக்கு. ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படியே அதிருப்தியின் உச்சத்துல இருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியக்கூடிய செய்தியாக இருக்கு. இது ஒரு பக்கம். சில பேர் கமெண்ட் எல்லாம் போடுறாங்க, நான் படிச்சேன், இவர் வந்து ஒரு பாஜக சொம்பு சங்கி அப்படின்னு. நான் கவலைப்படலை அதை பத்தி. எனக்கு இந்த நாடு முக்கியம், இந்த நாட்டின் நலன் முக்கியம், இந்த நாடு வளர்ச்சி அடைய வேண்டும். என்னுடைய வருங்கால எதிர்கால சந்ததியினருக்கு என்னுடைய முன்னோர்கள் இந்த நாட்டை எப்படி காப்பாற்றி கொடுத்து விட்டு போனார்களோ அதை விட மேம்பட்ட நாடாக நான் என்னுடைய வருங்கால சந்ததியினருக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஆத்மார்த்தமான ஆசை. அவ்வளவுதான். அதனாலதான் நான் இதெல்லாம் செய்யறேன். அவ்வளவுதான். அதோட நான் இது பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா இன்னொரு அந்த மாதிரி மக்கள் கிட்ட எல்லாம் சில பேர் இந்த 3-4 இடங்கள், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ஸ்ரீரங்கம், இந்த இடத்துலலாம் நான் பேசிக்கிட்டு இருந்த போது எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, சார் முன்ன மாதிரிலாம் இல்லை சார், டிஎம்கேலேயே அவங்களுக்கு வேட்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு, தாங்க இந்த தரம் ஜெயிப்பது ரொம்ப கஷ்டம், அநேகமா தோத்துடுவோம்னு, அதனால பணம் செலவு செய்ய மாட்டேன் என்கிறார்கள். கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட தேர்தல் செலவுக்கான பணத்தை அவங்க தோக்க போறோம், எதுக்கு செலவு பண்ணணும் அமுக்கிடுறாங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளும் சொல்றாங்க. இது அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா அவர் கண்டிப்பா டிஎம்கே சார்ந்தவராக தான் இருப்பார். மற்றவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, இருப்பார். இந்த மாதிரி சில குற்றச்சாட்டுகள். இதுக்கப்புறமா திருப்பியும் இந்த இடத்துலயும் திரு எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனை பற்றி குற்றம் வைக்கிறாரு, அதிகாரிகளை மாற்றி விட்டாருன்னு குற்றம் வைக்கிறாரு. இந்த மாதிரி பல குற்றங்கள் வரும்போது அதற்கு எடப்பாடி அவர்கள் ஒரு எடப்பாடியும் சரி, அண்ணாமலை அவர்கள், அப்பனா இது நாள் வரைக்கும் நீங்க அதிகாரிகளை நம்பிதான் தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற்றீர்களா, மக்களை நம்பி நீங்க தேர்தலை சந்திக்கலையா அப்படிங்கிற. இப்ப இது மாதிரி ஃபிட்டிங் ரிப்ளை அப்படின்னு சொல்றாங்களா, சரியான பதிலடி கொடுக்கும்போது மக்கள் அதுல வந்து உந்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மை. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடந்த 3-4 மாதங்களாக நிலவி வந்த கருத்து கணிப்புகள் டிஎம்கேவுக்கு மிக மிக ஆதரவாகவும் சாதகமாகவும் இருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சு இந்த தட்டு கீழே வருது, இந்த தட்டு மேல போகுதுங்கிற மாதிரி பல ஊடகங்கள், பல கருத்து கணிப்பாளர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய நிலைப்பாட்டையே மாற்றி கொண்டு வருகிறார்கள். இது 4 மாசத்துக்கு முன்னாடி ஏன் இவங்க செய்யல? நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், தமிழ்நாட்டுல மாற்றம் வரும், கண்டிப்பா வரும் அப்படிங்கறத சொன்னோம். அது எப்படி வரும், என்ன மாதிரி வருங்கிறத நான் அந்த சமயத்துல சொல்லலை. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல நிலவரம் மாறிக்கிட்டு வரும்போது எனக்கு தெளிவாக சில முக்கியமான செய்திகள் மனசுல பட்டது, உங்க கூட ஷேர் பண்ணிட்டு. ஊடகங்களே இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பல கருத்து கணிப்பாளர்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்ல என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு அதிகமாகிட்டு வருது. இதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனா வந்து சிறுபான்மையரை ஆதரிப்பது, நடிகர் வந்து இயேசு கிறிஸ்துவ வச்சே பிரச்சாரம் பண்றாரு. இத மாதிரிலாம் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ரூலே கிடையாது. மத அடிப்படையில் பிரச்சாரமே செய்யக்கூடாது, ஓட்டு கேட்கக்கூடாது, அவர் செய்யறாரு. அந்த மாதிரி இவங்க என்னன்னா ஓப்பனா சொல்றாங்க, இந்த மாதிரி சிறுபான்மையினுடைய தலைவர்கள், குழுக்கள் எல்லாமே நாங்க வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவோம். அப்ப இந்துக்கள் ஏன் ஒன்று சேரக்கூடாது? திருப்பரங்குன்றத்திலிருந்து இந்துக்கள் இணைக்கப்பட்டனர். அதை பிரிப்பதற்காக பலவிதமான சூழ்ச்சிகள். ஒரு கட்சி என்னன்னா 6 பிராமணர்களுக்கு வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஓட்டை பிளவுபடுத்தும் உத்திகள் தான். நடிகர் கட்சியில 2 பிராமணர்களுக்கு ஓட்டான். நான் திருப்பி சொல்றாங்க, இந்த 2 கட்சியிலையுமே என்னுடைய கணிப்பு வந்து எல்லாரும் சொல்றாங்க நடிகருக்கு வந்து 15-20% வாக்கு எல்லாம் இருக்கும்னு. எனக்கு நம்பிக்கை கிடையாது, அது அவ்வளவுலாம் வராது. 5% வரலாம் அப்படிங்கறதான் என்னுடைய கணிப்பு. அதே மாதிரி அவரும் தமிழ் தேசியம்னு பயங்கரமா கூவிட்டு தமிழ் மொழி, தமிழ், என் இனம் எல்லாம் பேசுறாருல. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவரே சொன்னாருதான் பொதுக்கூட்டத்துல. அவரே என்ன சொன்னாருன்னா, என்னுடைய மகன் ஒரு ஆங்கில கல்வி வழியில தான் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு. அவர் எந்த கல்விக்கூடத்துல படிக்கிறாருன்னு கொஞ்சம் நீங்க தேடி எடுத்து பாருங்க. அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு இருக்கு, சென்னையில தான் இருக்கு. அங்க வந்து பல வெளிநாட்டு மக்கள் படிக்கிறாங்க. அங்க தமிழ் மொழியே கிடையாது. தமிழ் மொழி என்ன, இந்திய மொழியே கிடையாது. ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன்,
ஸ்பானிஷ் இந்த மாதிரி மொழி தான் கற்றுக் கொடுக்குறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கு எவ்வளவு ஃபீஸ் தெரியுமா? ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் 20 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அது ஒரு குழந்தைக்கு 6ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி. ஆனா அவர் பெருமையா அவர் என்ன சொல்றாரு, அரசாங்கம் எனக்கு நல்ல கல்வி கொடுக்கணும். ஏன் நீங்க ஒரு கல்விக்கூடம் நல்லா ஆரம்பிச்சு கொடுங்களேன். அப்படி இல்லைன்னா இந்தியாவிலேயே எத்தனையோ கல்விக்கூடங்கள் இருக்கு, நல்ல கல்விக்கூடங்கள்லாம் இருக்கு. 15 லட்சம் கொடுத்து அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சா தானே. சும்மா இதெல்லாம் நான் திருப்பி சொல்றேன். பிராமணர்களுக்கு வேட்பாளராக அறிவிப்பது, இந்த மாதிரி தமிழ் இதெல்லாம் ஒத்தே வராது. நேரடியா நான் என்ன கேட்கிறேன், அண்ணாமலை தமிழர் தான், நீங்க அவருக்கு ஆதரவு கொடுங்களேன். இல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் பண்ணுங்களேன். 234 தொகுதியில நான் ஆளை வச்சு ஓட்ட பிரிப்பேங்கிறது தான் உங்க கொள்கையா இருக்கு. ஒரே ஒரு சின்ன உதவி பண்ணுங்களேன், ஃப்ரெண்ட்லி கான்டெஸ்ட் பண்ணுங்களேன். அப்பனா நீங்க யாருடையக்காக ஆதரவா களத்துல இருக்கீங்கிறது மறைமுகமா இல்ல நேரடியாவே தெரிகிறதா இல்லையா? அதுதான் சொல்றேன். அதனால இது இதெல்லாமே நான் திருப்பி சொல்றேன், யார் மேலேயும் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அவங்கவுங்களுக்கும் தனித்தனியான கொள்கை இருக்கலாம், அதை பத்தி வேற விஷயம். என்னுடைய பார்வையில இந்த மாதிரி ஓட்டுப்பிழவு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மக்கள் மனம் மாற்றம் அடைந்து வருகிறார்கள். அப்படி அவர்கள் மனமாற்றம் அடைந்து வரும் கட்டத்துல சுனாமி மாதிரி வந்துடும். நீங்க என்ன பிராமணருக்கு ஓட்டு போடுங்க, வேட்பாளரை அறிவிச்சுங்க, தமிழ் கூங்க, தமிழ் தேசியம்னு சொல்லுங்க, என்ன சொன்னாலும் சரி, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, நான் இலவசம் கொடுக்க மாட்டேன்னு என்ன வேணா சொல்லி பாருங்க, அதெல்லாம் ஒத்தே வராது. அப்படியே அடிச்சுட்டு போயிடும் எல்லாமே. அதனாலதான் நான் சொல்றேன், 2 பிரதான கட்சிகளுக்கு இடையே மட்டும்தான். அதனாலதான் நான் அமெரிக்கா, ஈரான் அதனுடைய கம்பேரிசன், அதை கம்பேர் பண்ணி அனாலஜி மாதிரி எடுத்து டிஎம்கே ஏடிஎம்கேல சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவும் நீங்க பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா புரியும். 2 பிரதான கட்சிகள், டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணி, இவங்களுக்கு இடையே தான் சரியான போட்டி. இதுல கள நிலவரம் மாறிக்கொண்டு வருகிறது. என்டிஏவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நான் சன் டிவியில சொன்ன மாதிரி 172 சீட்டு வருமா தெரியாது, ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை என்டிஏ கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு மனசுல போடுது. என்னுடைய சொந்த கருத்தா நான் கூட வைக்கிறேன். நான் யாராலையும் உந்தப்படவில்லை, யாருக்கும் ஆதரவு கிடையாது, எந்த பார்ட்டியும் மெம்பரும் கிடையாது. சாதாரண குடிமகன். ஓட்டு அளிப்பது எனது உரிமை. அன்பார்ச்சுனேட்லி எனக்கு ஓட்டு இங்கே இல்லை, மும்பையில் இருக்கு. அதனால இந்த முறை இதில் தேர்தலில், தமிழ்நாடு தேர்தலில் என்னால் ஓட்டு அளிக்க முடியாது. ஸோ பல தகவல்கள் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசியா என்ன வரும் அப்படின்னா, இறுதியா என்னுடைய கருத்து என்னன்னா, 2 விதமான. ஒன்று மே 4ஆம் தேதி டிஎம்கே எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் வடக்கு தெற்கு பிரிவு இதையெல்லாம் வச்சு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணி திட்டி தீர்த்துருவாங்க. ஏன்னா அவங்க எப்பெல்லாம் தோக்குறாங்களோ, டிஎம்கே எப்பொழுதெல்லாம் தோற்கிறது தேர்தலில், முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களே சொல்லியிருக்காரு, தமிழர்கள் சோற்றால் அடித்த பிண்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் அவங்க தோத்தா தங்களுடைய டெபிஷியன்சியால தோத்தோன்றது கிடையாது, மக்கள் மேல தப்புன்னு திருப்பி விட்டுருவாங்க. இப்ப கூடுதலா வடக்கு தெற்கு இவிஎம் இசிஐ, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, இசிஐ பாஜகவுக்கு கூஜா தூக்குறாங்க, தேர்தல் பிரச்சாரத்தை நேரடியாவே தலையிடுறாங்க, அது மட்டும்தான் செய்யலாம், மற்றபடி அதிகாரிகளை மாற்றுவது, அவங்களுக்கு ஆதரவா எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபடுவது அப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஆக மொத்தம் ஆல்ரெடி அந்த நேரேட்டிவை செட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல இருந்தே தேர்தல் பயம் அவங்களுக்கு விட்டது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.